ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் விஜயநகரத்தில் இருக்க ராமநாராயணா டெம்பிள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கோவில் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அம்பன் வில்லு அந்த வடிவிலான கோவில். ஸோ நம்ம ஊரில் தங்க கோவில் இருக்கும்ல, ஸ்டார் டைப்பில் பண்ணியிருப்பாங்கல்ல, மேலேருந்து பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இந்த கோவில் வந்து வில் அண்ட் அம்பு மாதிரி தெரியும். ஸோ இந்த கோயிலில் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். ஸோ விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம லெஃப்ட் சைடில் போகணும். லெஃப்ட் சைடில் போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டெப் தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 50 ஸ்டெப் மேலே ஏறி போனது அங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ராமரோட கோவில் இருக்குது. வெறும் ராமர் மட்டும் இருக்கார். அண்ட் அடுத்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகணுன்னு சொன்னல, அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லக்ஷ்மி அம்மனோட சிலை வச்சுருக்காங்க. அங்கே வந்து வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி அவங்களுக்கு அதை சுற்றி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து மேலே ஏறி போனதும் அந்த கோவில் சுற்றிட்டு வந்ததுமே அங்கே ஒரு வளைவு இருக்கும். அதாவது வில்லோட ஃபஸ்ட்டு வளைவு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராமரோட ராமாயணம் ஸ்டோரி வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா அனுமன் இருக்கார். அனுமன் நாங்கள் போயிருந்தது ஈவினிங் அப்படின்றதால அங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, லேசர் லைட் ப்ரொஜெக்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா அனுமர் எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி ராமர் பக்தராக இருந்தார், அந்த நெஞ்சை கிழிச்சி காட்டுறது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அபிஷேகம் மாதிரியே பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், அந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணாங்க. கடைசியாக ஆரத்தி காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேசர் ப்ரொஜெக்ஷன்லேயே பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போன ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அந்த லேசர் ப்ரொஜெக்ஷன் முடித்த பிறகு அடுத்த வளைவு இருக்கும். அடுத்த வளைவில் பார்த்திங்கன்னா அதே அந்த ராமாயணமோட கண்டினியூவேஷன் தான் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த லைனில் வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே லக்ஷ்மி வச்சுருந்தாங்கல்ல, இங்கே சரஸ்வதி வச்சுருக்காங்க. ஸோ லக்ஷ்மி சரஸ்வதி, நடுவில் வந்து அனுமன் இருக்கார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோவில். நல்லா லைட்டிங்லாம் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி சரஸ்வதி இருக்காங்கல்ல, அங்கேயுமே நம்ம போக முடியும். அதுக்காகவும் கீழே படிக்கட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல சுற்றி பார்த்திங்கன்னா அதாவது அங்கே ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைலாம் வச்சுருக்காங்க. புக்கு கடை அந்த மாதிரி கொஞ்சம் கடை வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராமாயணம் ஸ்டோரியோட பாதி ஆஃப் வந்து இந்த வளைவில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னல, அந்த வளைவுக்குள்ளே நாங்கள் வந்திருந்தோம். இங்கே தான் அது வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராமர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி வளர்ந்தார், அதுக்கப்புறம் எப்படி வந்து சீதையை மேரேஜ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழவே நமக்கு வந்து எழுதி காமிச்சிருக்காங்க. நம்ம படிச்சுக்கலாம். தெலுங்குலேயும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா நம்ம படிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு படத்துக்கு கீழேயும் ரொம்ப சூப்பராக அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அது படித்தாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ஆஃபில் பார்த்திங்கன்னா அந்த ராமன், லக்ஷ்மணன், சீதை அவங்க வந்து காட்டுக்கு போன பிறகு லக்ஷ்மணன் வந்து அந்த கோடு போட்டுட்டு போவார்ல, இந்த கோடை தாண்டி நீங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்ற வரைக்கும், அது வரைக்கும் இதில் வந்து அவங்க இந்த ஆஃபில் வந்து வச்சுருக்காங்க. இதோட கண்டினியூவேஷன் வந்து அடுத்த ஆஃபில் இருக்கும். நான் ஒரு சிலதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஆஃபில் இருக்காது. மேபி செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு சிலதுக்கு அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்னல, இது பாருங்கள் ராமரோட மேரேஜு. இங்கே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை வந்து நம்ம இந்த படத்தை வச்சே, அதாவது இந்த சிலையை வச்சே நம்ம ரொம்ப சூப்பராக புரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சிலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு படமும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டோரியை அப்படியே நமக்கு நினைவு கொண்டு வரும். நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு ஸ்டோரியை புரிய வைக்கலாம். ஏன்னா அந்த உருவங்கள் அப்படியே நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இன்கேஸ் நம்ம புக்கில் படித்து காமிச்சோம் அப்படின்னா அவங்களால எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் மேலே ஏறி போனதுமே அங்கே ஒரு கோவில் இருக்கும். அதில் ராமர் இருப்பாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வில்லோட வளைவு வரும். அதுக்குள்ளே ராமாயணம் கதை இருக்கும்னு சொன்னேன். அப்புறம் நடுவில் அனுமன் இருப்பார். அண்ட் அடுத்து ஒரு வில்லு வளைவு வரும். அதுக்குள்ளேயும் நிறைய ராமாயணம் ஸ்டோரிஸோட கண்டினியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வெளியில் வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் வந்து சரஸ்வதி இருப்பாங்க. அவங்களுக்கும் வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த வெளியில் வரும்போது அங்கே ஒரு கோவில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் அவங்க 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு கோவில் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே நமக்கு பார்க்கணும் போல் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம போன பிறகு அவங்க அங்கே வந்து நம்ம நார்மலாக நம்ம கோவிலில் எப்படி பண்ணுவாங்க, ஆராத்திலாம் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆரத்தி காட்டுறாங்க. டே டைமில் போனால் நம்ம அந்த லைட் செட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் அதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அனுமனோட அந்த லேசர் ப்ரொஜெக்ஷன்லாம் நமக்கு தெரியாது. இதுவே ஈவினிங்கில் போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவிலோட அழகே ரொம்ப சூப்பராக நமக்கு எடுத்து காட்டுச்சு.
அண்ட் இங்கே ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே பிரசாதம் இருக்குது. அண்ட் நம்ம வந்து உபயம் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வந்து அங்கே மணி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. உபயம் பண்ணுறதுன்னா நம்ம உபயம் பண்ணிட்டு வரலாம். இந்த பாதி வளைவில் இருக்க ஸ்டோரிஸ் அந்த இது முடிஞ்ச உடனே நடுவில் நான் சொன்ன மாதிரி அனுமன் இருப்பார்ல, அதோட லைட் ஷோ வரும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கோவிட் சுச்சுவேஷன்னால் எல்லாருமே நியூ நார்மல் லைஃப்க்கு வந்ததால் மாஸ்க் போட்டுட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே கோவிலுக்கு. அண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க அங்கங்கே, நம்ம வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த இது முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கோடு கிழிப்பாங்கல்ல, சீத்தை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த இதுவோட முடியுது. मनमुकुर सुधारी वर्णौ रघुवर विमलयसा जोदायक फलचारी बुद्धिहीन तनु जानिकै सुमिरौ पवन कुमार बलबुद्धि विद्या देहु मोहि हरहु कलेश विकार अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन वर्ण विराज सुवेसा कानन कुंडल कुंचित केसा वज्र औध्वजा विराजै कांधे मूंज जनेऊ छाजै शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता रूप धरि सियहि दिखावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर संहारे रामचंद्र के काज सवारे लाय सजीवन लखन जियाए श्री रघुवीर हर सिर लाए जय 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 हनुमंत राम भक्त श्री जय हनुमंत जय 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 हनुमंत राम भक्त श्री जय हनुमंत सहस्रवदन तुम्हरो यश गावै अस कहि श्रीपति कंठ लगावै सनकादिक ब्रह्मादि मुनीश नारद शारद सहित अहिषा यम कुबेर दिक्पाल जहाते कवि कोविद कहि सकै कहाते तुम उपकार सुग्रीवहि कीन्हा राम मिलाय राजपद दीन्हा
तुम्हारो मंत्र विभीषण माना, लंकेश्वर भय सब जग जाना। युग सहस्र योजन पर भानु, लील्योता ही मत। प्रभु मुद्रिका मेलि मुख माही, जलधि लांघि गए अचर जनाहि। अंजनी पुत्र श्री जय हनुमंत, अति बलवंत श्री जय हनुमंत। अंजनी पुत्र श्री जय हनुमंत, अति बलवंत श्री जय हनुमंत। दुर्गम काज जगत के जेते, सुगम अनुग्रह तुम्हारे तेते। राम दुआरे तुम रखवारे, हो तन आज्ञा बिनु पैसारे। सब सुख लहै तुम्हारी शरणा, आपन तेज सम्हारो आपै, तीनों लोक हांकते कांपै। भूत पिशाच निकट नहीं आवै, महावीर जब नाम सुनावै। नासै रोग हरै सब पीरा, जपत निरंतर हनुमत वीरा। संकट से हनुमान छुड़ावै, मन क्रम वचन ध्यान जो लावै। तब पर राम तपस्वी राजा, दिन के काज सकल तुम साजा। और मनोरथ जो कोई लावै, सोई अमित जीवन फल पावै। राम लखन जानकी जय बोलो हनुमान की। राम लखन जानकी जय बोलो हनुमान की। चारों युग परताप तुम्हारा है, पर सिद्धि जगत उजियारा। साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे। अष्ट सिद्धि नौ निधि के दाता, असवर दीन्ह जानकी माता। राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। भजन राम को पावै, जन्म जन्म के दुख बिसरावत कहाई। जय हनुमंत, जय जय हनुमंत। दुख हरता जय हनुमंत, दुख हरता जय जय हनुमंत। और देवता चित्तन धरई, हनुमत से सर्व सुख करई। संकट कटई मिटई सब पीरा, जो सुमिरई हनुमत बलवीरा। जय 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 हनुमान गोसाई, कृपा करो गुरुदेव की नाई। यह सतवार पाठ कर जोई, छूट ही बंदी महासुख होई। पवन पुत्र श्री जय हनुमंत, महावीर श्री जय हनुमंत। पवन पुत्र श्री जय हनुमंत, महावीर श्री जय हनुमंत। जो यह पढ़े हनुमान चालीसा, होय सिद्धि साखी गौरीसा। तुलसीदास सदा हरि चेरा, की जय नाथ हृदय महडेरा। पावर रामचंद्र के जय, पवन सुत हनुमान के जय। पवन तनय संकट हरना, मंगल मूर्ति रूप। राम लखन सीता सहित, हृदय बसहु सुरभूप। राम लखन सीता सहित, हृदय बसहु सुरभूप। राम लखन सीता सहित।
दशरथ अजर बिहारी मंगल भवन अमंगल हारी दशरथ अजर बिहारी राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। இந்த லேசர் ப்ரொஜெக்ஷன் முடிச்ச உடனே அவங்க வந்து அனுமனுக்கு வந்து மேலே ஏறி போய் ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஏறி போய் ஆரத்தி கட்டுறாங்க. அது முடிஞ்ச உடனே இந்த டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம ஓப்பன் பண்ண பிறகு இந்த சைடு இருக்க எல்லா ஸ்டோரி அதாவது கண்டினியூவேஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். அந்த ப்ரொஜெக்ஷன் போடுறாங்களே லேசர் லைட் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து உட்கார்ற மாதிரி சேர் போட்டிருக்காங்க. ஸோ சேரில் உட்காந்தும் பார்க்கலாம். அப்படி இடம் பத்தல அப்படின்னா நின்றுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் போனதால் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. இதுவே நார்மல் லைஃப்பில் நம்ம நார்மல் டேஸில் போயிருந்தோம் அப்படின்னா நிறைய ரஷ் இருக்குமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷோ மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ பேர் அந்த சீட் ஆகிருக்காங்களோ அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே இருக்க அனுமன் சிலை தான் நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து 62 அடி உயரத்தில் வச்ச அனுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த அனுமன் ப்ரொஜெக்ஷன் முடித்தோடனே அந்த லேசர்லேயே வந்து ஆரத்தி கட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுமே ஆரத்தி காமிச்சாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. அண்ட் இந்த கோயிலுக்குள்ளே போனதும் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இங்கே வச்சுருக்க அந்த சிலை சொன்னல ராமாயணத்தில் வச்சுருக்க சிலை எல்லாமே ஒரு கேரக்டரோட அப்படியே வந்து பிரதிபலிப்பு ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக இந்த ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. ராவணனை வதம் பண்ணிவிட்டு ராமரும் சீத்தையும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டோரியோட முடிவு வந்துருச்சு.
அந்த வில்லோட கடைசி எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே அந்த கோவிலுக்கு போன மாதிரி கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.